வணக்கம் சொந்தங்களே, குட்டி கவிதைகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனு. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, பாப்பாவுக்கு பர்த்டேக்கு நம்மளே கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனாக டிசைட் பண்ணிவிட்டேன். ஸோ என் கையிலே சாரா குட்டி பிறந்த நாளைக்கு கேக் செய்ய போகிறேன். அதுக்குண்டான திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். 748 ருபீஸ்க்கு பீட்ரோட. இப்போ நான் எடுத்துருக்கிறது பீட்ரு, நம்ம எக்கெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு உண்டான பீட்ரு, மெஷரிங் கப்பு, ஸ்டாண்டு எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே கிட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். இனி அடிக்கடி எல்லார் பர்த்டேக்கும் நான் தான் கேக்கு. நம்ம ஃபேமிலியே பார்த்தோம்னா இப்போ 4 குட்டீஸ் இருக்காங்க, 4 பெரியவங்க இருக்காங்க, என் சிஸ்டர் ஃபேமிலி, எங்கள் அம்மா எல்லாம் சேர்த்து அப்படின்னா எங்கள் நாத்தனா பசங்க வந்தால் கூட சரி, நம்ம இனிமேல் நம்ம வீட்டில் தான் கேக் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஓரளவு கேக் நல்லா செய்ய வருது. அதனால் வேணுங்கிற திங்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ளே வந்து ஸ்டாண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேக் சுற்றி டிசைன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு, பட் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கேக் டிசைன் பண்ணுறதுக்கு தான். நாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து கேக் டிசைன் பண்ணுறதுக்கு நாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பைப்பிங் பேக், ஒரு 20 பைப்பிங் பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. அது என்னது, அதுவும் ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி தான், அந்த கப்பை வந்து இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து விப்பிங் க்ரீம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு. அப்புறம் கேக்கு சைடில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது சென்டரில் வந்து தனியாக கலர் இருக்கிறதுக்காக போடுறதுக்கு, நேம்லாம் எழுதுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து கேக்கு வந்து செய்யறதுக்கு உண்டான ஒரு செட்டு. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமு, இப்போ தேவைப்படுற பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, சாக்லேட்டு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாமே மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமு, சுகர், எக்ஸ்ட்ரா முட்டை, மைதா மட்டும்தான் வெளியில் நம்ம வாங்க போகிறோம். மற்றது மீஷோவில் போடுறதெல்லாம் வந்து பேலன்ஸ் இன்னொரு வீடியோ நான் கொடுத்துட்டு கூடவே கேக் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஒரு 1/2 kg ஒரு கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த பீட்ரு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பீட்ரோட ஒயர் வந்து லென்த்தாக இல்லை, அது ஒன்று தான் பெரிய எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒயர் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் நமக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இல்லை. ஆன் பண்ணி பார்த்தா இது நல்லா ஆனாச்சு, பட் ஆன் பண்ணோடனே கொஞ்சம் அப்படியே கருகிற ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. ரொம்ப வந்து ஹார்டாக பீட் பண்ணக்கூடாது தான் இருக்குது. சரி, டெம்பரவரியாக வாங்குவோம், நம்ம பக்காவாக சாரா குட்டி பர்த்டேக்கு கேக் பண்ணிவிட்டு அப்படின்னா நல்ல ஒரு பீட்டராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ண நமக்கு செட் ஆகிடும். ஸோ அதனால் பீட்ரு வாங்கியிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா ப்ராடக்ட்டையும் ஓவராலாக காட்டுறேன், பாருங்கள். இந்த பீட்ருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ இது பீட் பண்ணுறதுன்னு தெரியுது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேக் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் செய்வோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ ஓவராலாக காட்டுறேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு 1000 ருபீஸ்க்குள்ளே எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ்.